ஒரு வீட்டுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது வீட்டு வாசப்படியில் கொஞ்சம் தூரம் ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கப்பட்டு நல்ல வாலிப பையன், ஐயோ ஏண்டா இவன் இறந்து போனா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டார்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தற்கொலை பண்ணிட்டான்? லவ்வே ஃபெயிலியர் ஆச்சாமா. லவ் ஃபெயிலியர் ஆகாம இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஃபெயிலியர் ஆகாத லவ் எது தெரியுமா? தேவனுடைய லவ், காட்ஸ் லவ். ஆமா, நீ காட்ஸ் லவ் அங்க இல்லாம இருந்தா வேற ஒரு லவ் இருந்தா அது அநீதிமான். இப்ப ஏன் இந்த லவ் வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அநீதியான லவ், அநீதியான காதல் எதற்காக வருகிறது அப்படின்னா, அம்மா அப்பாவை காட்டிலும் என் மீது அன்பாய் இருப்பவர் அவர் தான் சொல்லுவோம் அந்த பொண்ணு. இது என்னது? அநீதி. அவர்தான் அப்படின்னா அவர் 10 பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பொண்ணையும் 10ஆவதுல 9ஆவது பொண்ணா இருக்கும் அவரு லவ் பண்ணிட்டு இருக்குது. இது என்னது? அநீதி. இந்த லவ் பண்ற கல்யாணம் பண்ணவங்க எல்லாரையும் நான் சொல்லல, கோச்சிக்காதீங்க. ஆமா, இங்க எத்தனை கேஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் என்னுடைய ஊழிய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததுல பாத்தீங்கன்னா, இந்த லவ் பண்ணி கல்யாணத்தெல்லாம் பாதியிலே கலண்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லும், அவர் வேற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சாங்க கேட்பேன். கல்யாணம் ஆயிடுச்சியா? 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 6ஆவது வருஷம் தான் எனக்கு தெரியும் வேற ஒருத்தரோட லிங்க்ல இருக்கிறாருன்னு. அது எத்தனை வருஷமா? இப்ப சமீபமா 2 வருஷமா தான் பிரதர் அப்படின்மா. எனக்கு பரிதாபமா இருக்கும். இந்த லவ் பண்ணதெல்லாம் வேற ஒரு பொம்பளைய பார்த்துக்கிட்டே இருக்குது. ஏன்? இதோடைய இருதயமே லவ் விட்டு போற இருதயம். நாய் இருதயம் தான் லவ்வும் கவ்வும் அப்படியே லவ்விக்கிட்டு போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப நாய்கிட்ட ஒரு எலும்பு போடுங்க, போட்டோடனே அது ஓடி அந்த எலும்பை பிடிக்கும். அதே நாய்கிட்ட இன்னொரு எலும்பை போடுங்க, அந்த எலும்பை போட்டுட்டு இன்னொரு எலும்பை பிடிக்கும். அதே நாய்கிட்ட இன்னும் சதையுள்ள எலும்பை அங்க தூக்கி போடுங்க, இதை விட்டுட்டு அங்க போயிடும். ஆனா இன்னொரு நாய் அந்த எலும்பை பிடிக்க வந்துச்சுன்னா, இந்த நாய்க்கு அந்த எலும்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த எலும்பையும் தேடி வரும், கடிச்சுக்கும், கொதறிக்கும். ஆமா, ஏன் இதை சொல்லணும்? ஏன்னா இது சொல்ல வேண்டிய கடைசி காலம். இந்த காலத்துல இப்படிதான் பிரசங்கம் பண்ணும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிட்டேனா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பிராங்கா பேச வேண்டிய இடமா இருக்குது. இதை நான் பிராங்கா பேசிதான் ஆக வேண்டும். நாய் குணாதிசயம் நம்மளுக்கு என்ன வந்துடக்கூடாது. நாய் என்ன பண்ணும்? சாப்பிட்டதை என்ன பண்ணும்? கக்கும். அதுதான் இப்ப டைவர்ஸ். அதனால கவிட்டு போற வாழ்க்கை வேணாம். சிலது சொல்லும், கவிட்டு வந்தாலும் நாங்க நல்லா தான் இருக்கோம், உள்ளார பார்த்தாதான் தெரியும். நாங்க நல்லா தான் பாஸ்டர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம், ஆனா எங்களுக்கும் நீங்க கவிட்டு போன மாதிரியே காரியம்லாம் நடக்குது. உன் வீட்டுல நல்லா ஜெபம் நடக்குதா? உன் வீடு எப்படி இருக்குது? எப்ப வேசித்தனமான காரியத்தை உங்க கண்ணுனால பாக்குறீங்களோ அப்பயே ஒரு ஆவி உங்களையும் அண்டிரும், உங்க வீட்டையும் அண்டிரும்.